அஸ்ஸலாம் அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரெட்டு வச்சு பீஸா மாடலில் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அது எதுக்குன்னா காலையில் டின்னருக்கு பசங்களுக்கு. தோசை கல்லையில் வெண்ணெயை போட்டுட்டு நல்லா வெண்ணெய் சூடானா தோசை கல்லில் ப்ரெட்டை வச்சாச்சு. அதுக்கு மேலே சாஸு பீஸா சாஸு போட்டாச்சு. அதுக்கு மேலே கொடை மிளகாக்கு அடுத்தால கேரட்டு, வெங்காயம் எல்லாம் வச்சு அப்படியே அழகுப்படுத்திடலாம். கேரட் வச்சாச்சு. இப்போ அடுத்தால வெங்காயம் வைக்க போகிறோம். வெங்காயம் வச்சுக்கிட்டு வெங்காயம் வச்சாச்சா. இது என்னது வெஜிடபிள் மைனஸ் கடையில் வாங்கினேன். வீட்டில் எக் மைனஸ் செய்வேன். ஆனால் நான் எக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இதில் போட்டேன். நல்லா கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே சிக்கன் பொரித்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 மாதிரி சிக்கன்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு விரவி பொரித்து பிச்சு வச்சுருக்கேன் உதிரியாக. இப்போ அடுத்தால அதை போட போகிறோம். நல்லா ஸ்பூனை வச்சு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் கேரட், இது பிளெயின், ஒரே ஒரு ப்ரெட் பிளெயினாக வைக்கிறேன். சாஸ் வேண்டான்னு இப்போ சிக்கன் பிச்சு போட்டது போட்டு சிக்கனை வைக்கிறேன். இது மசாலா சீஸு. இப்போ கடையில் மசாலா சீஸு சீவியே வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங்கு மாதிரியே இருந்துச்சு. அதை போட்டு அதுக்கு மேலே சில்லி பீஸ் போட மறந்துட்டேன். இதுக்கு மேலே மூடி வச்சு இது மெல்ட் ஆனோன்னா சில்லி பீஸ் போட போகிறோம். நல்லா கரண்டி வச்சு அமுக்கி விட்டுறலாம். கண்ணாடி வச்ச மூடி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம மூடிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது மூடுனா அது ஹீட் ஆகலை. ரெண்டாவது கண்ணாடி இதை வச்சு மூட வச்சோன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, நல்லா உருகிட்டு சில்லி பேஸ்ட் போட்டோம். இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வைக்க போகிறோம். வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒன்று வச்சு நல்லா அமுக்கி விட்றணும். அப்போ தான் சீஸ் அதில் நல்லா ஒட்டும். சூப்பரான ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது பீஸான்னு சொல்லலாம், ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ இது போட்டுட்டு திருப்பி ஒரு நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. நான் கை வச்சு எடுக்கிறேன், நீங்களும் கை வச்சு எடுக்காதீங்க. இப்போ கரண்டி வச்சு எடுத்து வச்சுட்டேன். தான் கை எடுத்து வச்சேன். மசாலா போட்டு வைக்கணுமா? மஞ்சள் எங்க? இப்போ திருப்பி வெண்ணெய் போட போகிறோம். கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு இப்போ திருப்பி திருப்பிடுவோம். திருப்பி ஒன்று வெண்ணெய் போட்டுருவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்படி திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். அதை கட் பண்ணி காட்ட டைம் இல்லை. ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க பசங்க. இது என் பேத்திக்கும் என் பொண்ணுக்கும் தான். ஆளுக்கு 2 பீஸ் எடுத்துகிட்டு காலையில் டிஃபனாக சாப்பிடுவாங்க. எடுத்துக்கோ சாப்பிடு. இப்போ